இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல ஐப்பசி மாத பௌர்ணமி அன்ன அபிஷேக வழிபாடு பற்றி சொல்ல போறேன். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பதிவுக்குள்ள போயிடலாம். திங்கள் முடிசூடியவருக்கு மதி முழுமையாக இருக்கும் நாளில் சிறப்பு வழிபாடுகளை செய்வது தானே சிறப்பு. ஆகவே அன்னாபிஷேகத்தை கோவிலுக்கு சென்று கண் குளிர கண்டு அதன் பலனை பெறுங்கள். உலகில் வாழும் உயிர்களுக்கு அடிப்படை அன்னம்தான். உயிர்களை படைத்ததோடு மட்டுமல்லாமல் அவை உண்பதற்கான உணவையும் படைத்த இறைவனுக்கு நன்றி கூறும் விதமாக ஐப்பசி மாத பௌர்ணமி அன்னாபிஷேகம் செய்விக்கப்படுகின்றது. கோடி லிங்கங்களை தரிசனம் செய்த பலன் கிட்டும். சோறு கண்ட இடம் சொர்க்கம் என்பது பழமொழி. அதாவது இந்த அன்னாபிஷேகத்தை தரிசிப்பவர்களுக்கு சொர்க்கம் நிச்சயம் கிடைக்கும் என்பது ஐதீகம். இதனால் தான் சோறு கண்ட இடம் சொர்க்கம் என்று கூறியுள்ளனர். அன்னம் ஒரு பஞ்சபூதம். நாம் வசிக்கும் இந்த பிரபஞ்சம் நிலம், நீர், ஆகாயம், காற்று, நெருப்பு என்னும் பஞ்சபூதங்களால் ஆனது. அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும் என்ற திருமூலர் கூற்றின்படி நமது உடலுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் தலைவன் சிவபெருமான். அந்த பஞ்சபூதங்களை ஒருமித்து செயல்பட வைத்து எல்லா உயிர்களுக்கும் உணவும் நீரும் குறைவின்றி கிடைக்க செய்த சிவபெருமானுக்கு நன்றி சொல்லும் வகையிலும் எக்காலத்திலும் உணவு பஞ்சம் வராமல் இருக்கவும் இறைவனுக்கு அன்னாபிஷேகம் செய்யும் பழக்கத்தை ஏற்படுத்தினர். அண்டமும் பஞ்சபூதங்களின் சேர்க்கையால் தான் உருவாகின்றது. நிலத்தில் விதைக்கும் நெல் ஆகாயத்திலிருந்து பெய்யும் மழை நீரினால் வளர்ந்து காற்றினால் கதிர் பிடித்து சூரியனின் வெப்பத்தால் பால் இறுகி நெல் ஆகின்றது. பின் நெல் உமிழ் நீக்கப்பட்டு அரிசியான பிறகு மண்ணால் ஆன பானையில் நீர் போட்டு காற்றின் உதவியினால் எரியும் நெருப்பில் வெந்து அன்னமாகி ஆகாயத்தின் கீழ் உள்ள எல்லா உயிர்களுக்கும் உணவாகின்றது. அந்த பஞ்சபூதங்களால் உருவான அன்னம் அவற்றை படைத்த இறைவனுக்கே அர்ப்பணிக்கப்படுகின்றது. பிரபஞ்சத்தில் பஞ்சபூதங்களால் உருவான அரிசி அன்னம் எப்படி இறைவனுக்கு போய் சேர்க்கின்றதோ அதுபோல் பிரபஞ்சத்தில் உள்ள பஞ்சபூதங்களை உள்ளடக்கிய உயிர்களும் ஒரு நாள் இறைவனிடம் போய் சேர வேண்டும் என்றால் அரிசி பக்குவப்பட்டு உணவாகி சேருமிடம் சேருவது போல் உயிர்களும் பக்குவப்பட்டு சேருமிடம் சேர வேண்டும் என்பதே அன்ன அபிஷேகத்தின் தத்துவம். அன்ன அபிஷேகத்திடத்தில் சிவனை வணங்கினால் பஞ்சபூதங்களை வழிபட்ட பலன்கள் கிடைக்கும். அன்ன அபிஷேக வழிபாடு சிவபெருமானுக்கு சந்திர பகவானுக்கு மிக நெருங்கிய தொடர்பு உண்டு. ஒரு முறை சந்திரனின் மாமனார் தக்ஷனால் ஏற்பட்ட சாபத்தில் இருந்து மீள சிவபெருமானை நோக்கி தவம் இருந்தான் சந்திரன். சந்திரன் சிவபெருமானால் சாபம் நீங்க பெற்று சிவபெருமானின் தலையில் பிறை சந்திரனை அணிகலனாக அணிய பெறும் பாக்கியம் பெற்றான். எனவேதான் நமது புராணங்கள் சிவபெருமானை பிறைசூடன் சந்திரசேகரன் என்ற பல பெயர்களில் சிவன் மற்றும் சந்திரனின் புகழை போற்றுகின்றன. சிவபெருமானின் அருளால் தனது முழு ஆற்றலையும் முழுமையாக சந்திரன் பெற்ற தினமே ஐப்பசி பௌர்ணமி ஆகும். அன்று சந்திரன் தனது அமிர்த கலையாகவும் 16 கலைகளுடன் பூரண சோபையுடன் விளங்குகின்றான். சந்திரனை முடி சூடியவருக்கு சந்திரன் முழுமையான ஒளியுடன் இருக்கும் நாளில் சந்திரனுக்கு உரிய தானியமாகிய அரிசியை அன்னமாக்கி ஈசனுக்கு அன்னாபிஷேகம் செய்யப்படுகின்றது. சந்திரன் பெற்றது போலவே நாமும் முழு ஆற்றலையும் அடையும் நோக்குடன் தான் ஐப்பசி பௌர்ணமி நாளில் சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் செய்து வழிபாடு செய்கின்றோம். ஐப்பசி மாதம் முழு நிலவு நாளில் முதலில் 5 வகை பொருட்களால் இறைவனுக்கு அபிஷேகம் செய்து பின்னர் நன்கு வடித்து ஆற வைத்த அன்னத்தை கொண்டு அன்னாபிஷேகம் செய்யப்படுகின்றது. சமீப காலமாக அன்னாபிஷேகத்தின் போது காய்கறி கனிகளையும் கொண்டு அலங்காரம் செய்கின்றார்கள். சிவலிங்க திருமேனியில் மேலிருந்து அன்னத்தை வைத்துக் கொண்டே வருவார்கள். சிவலிங்கத்தை 3 பகுதிகளாக பிரிக்கிறார்கள். கீழ்ப்பகுதி பிரம்மபாகம், நடுப்பகுதி விஷ்ணு பாகம், மேற்பகுதி சிவபாகம். அன்ன அபிஷேகத்தில் சிவலிங்க திருமேனியை மூடும் அளவுக்கு அன்னத்தை சாத்துவார்கள். இந்த அன்ன அபிஷேகம் மாலை 6 மணி முதல் இரவு 8:30 மணி வரை அப்படியே வைக்கப்பட்டிருக்கும். அந்த நேரத்தில் வேத பாராயணமும் ருத்ரம் சமகம் போன்ற மந்திரங்களின் பாராயணமும் நடைபெறும். அந்த நேரம் முடிந்தவுடன் அன்னத்தை அகற்றி விடுவார்கள். பின்னர் மீதம் இருக்கும் 5 வகை பொருட்கள் கொண்டு அபிஷேகம் நடைபெறும். பிறகு இறைவனுக்கு தீபாராதனை செய்யப்படும். தொடர்ந்து எடுத்த அன்னத்தை தயிர் கலந்து பிரசாதமாக குடிக்கின்றனர். இந்த பிரசாதத்தை உண்டால் நோய் நொடிகள் வராது, குழந்தை பாக்கியம் கிட்டும் என்பது ஐதீகம். மீதமான அன்னம் திருக்குளத்திலோ அல்லது கடலிலோ கரைக்கப்படுகின்றது. எம்பெருமானின் அருப்பிரசாதம் நீர்வழி உயிரினங்களுக்கும் சகல ஜீவராசிகளுக்கும் கிடைக்க வேண்டும் என்பதால் இந்த விதம் செய்யப்படுகின்றது. நீர்நிலைகளில் அன்னம் கரைக்கப்படுவதால் ஊரில் விளைச்சல் அதிகரிக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. அன்ன அபிஷேகத்திற்கு கைப்பிடி அரிசி ஏனும் வழங்குவோம், வாழ்வாங்கு பெறுவோம் என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.